ஆச்சி பாதாம் ட்ரிங்க். ஆச்சி பாதாம் ட்ரிங்க் ஒன்னு வாங்கினா ஒன்னு ஃப்ரீ. இன்னைக்கு ரிசைன் பண்ற நாளைக்கு அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க. அப்படிலாம் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா என்னைக்குமே ஆக்ட் பண்ணதில்லை. நான் சொல்றேன், ஒரு கட்சியோட பொதுச் செயலாளர் ஆன அடுத்த நாளே இந்த மாதிரி ஒரு பேட்டியை கொடுக்குறீங்கன்னா அப்போ யார் நீங்கள் யார்? இப்போ ஸ்டேட் லெவலில் பிரசிடென்ஷியல் ஃபார்ம் வரணும், நரேகா ஸ்கீமுக்கு எதிரெல்லாம் வந்து விஜயோட கருத்தா, இது அருண்ராஜோட கருத்தா அல்லது தாவேக்காவோட கருத்தா? அப்போ உங்கள் ரெசிக்னேஷனை 24 மணி நேரத்தில் மோடி கவர்மெண்ட் அவசரமாக அக்செப்ட் பண்ணுறது, நீங்கள் போய் ஒரு கட்சியில் சேர்றது, சேர்ந்த உடனே மோடிக்கு பிடிச்சதெல்லாம் பேசுறது, மோடிக்கு பிடிச்சது இதெல்லாம், மோடிக்கு பிடிச்சதெல்லாம் பேசுகிறாரு. அது விஜய்க்கு பிடிக்குதா இல்லையான்னு விஜய் தான் சொல்லணும். நிறைய எக்ஸ்பர்ட்ஸ் எல்லாம் அமைச்சர்கள் ஆக்கலாம், அவங்கெல்லாம் வந்து தமிழ்நாட்டை பெரிய வளர்ச்சி பாதையை கொண்டுட்டு போவாங்க. எக்ஸ்பர்ட்ஸ் வந்து என்னத்த வளர்ச்சி பாதையில் கொண்டு போவான்? எக்ஸ்பர்ட் வந்து பின்னால் இருக்கணும், பாலிட்டிஷியன் தான் முன்னால் இருக்கணும். 1000 பிரச்சனை நாட்டில் இருக்குது, நீ எதை பேசுகிற? பிரசிடென்ஷியல் ஃபார்மை பற்றி பேசுகிறீங்க, நரேகா ஸ்கீமை பற்றி பேசுகிறீங்க, ரொம்ப முக்கியமானது இதெல்லாம் பிஜேபியோட பாலிசி சார். லைட்னிங் ஸ்பீடில் அவரோட ரெசிக்னேஷன் அக்செப்ட் பண்ணுறாங்க, விஆர்எஸ் கொடுக்குறாங்க. எப்படி கொடுப்பாங்க? இது வரைக்கும் யாரு கொடுத்தது? பிஜேபி மாதிரி பல விஷயங்களில் விஜய்க்கு ஸ்டாண்டே இல்லையாங்க. வாயை திறக்க மாட்டேங்கிறாருல. குரூஷியல் இஷ்யூவில் வாயை திறக்கணும் இல்லை. சும்மா வக்ஃப் சட்டம், மும்மொழி சட்டம், இதுக்கு நீட்டுக்கெல்லாம் மட்டும் பேசினா பத்தாது. இதெல்லாம் தான் குரூஷியல் இஷ்யூஸ். தாவேக்காவினுடைய நகர்வுகள் சமீபத்தில் தாவேக்கால அருண்ராஜ்னு ஒரு ஐஆர்எஸ் ஆஃபீஸர், அவர் தன்னுடைய பதவியை ராஜினாமா செஞ்சுட்டு வந்து சேர்ந்திருக்காரு. யாருமே அந்த கட்சியில் போய் சேர்றதுக்கு விஜய் பார்க்கலன்னு சொல்லிட்டு இருந்தீங்க. ஒரு ஆஃபீஸர்லாம் சேர்த்துருக்காங்க, எப்படி பார்க்குறீங்க? ஆஃபீஸர் சேருவாங்க, அது எல்லா கட்சியிலையும் ஆரம்பத்தில் வருவாங்க. ஐஏஎஸ் ஆஃபீஸர் போவாங்க, ஐபிஎஸ் ஆஃபீஸர் போவாங்க. அண்ணாமலை பிஜேபியில் சேர்ந்தார், சசிகாந்த் செந்தில் காங்கிரஸில் சேர்ந்தார். அந்த மாதிரி ஐஆர்எஸ் ஆஃபீஸர் போய் விஜய் கிட்ட சேர்றாரு. யார் வேணால் யார்கிட்ட வேணால் சேரலாம், அதில் எந்த சந்தேகம் தப்புமே கிடையாது. சரி, அந்த பிறகு அவங்க என்ன பண்ணுறாங்கன்றதை பொறுத்தும் அந்த கட்சி வந்து விளங்குமா, முட்டு சந்தில் போய் நிற்குமா, இல்லை உருப்படாமல் போகுமான்றதுலாம் அதுக்கு பிறகு பேச வேண்டிய விஷயம். எம்எல்ஏங்க அந்தந்த கட்சியில் ஓரம் கட்டப்பட்ட எம்எல்ஏக்கள் சாதாரணமாக போய் சேருவாங்க. இது வந்து ரொம்ப ரொம்ப சாதாரணம். பவரில் இல்லாதப்ப எதிர்கட்சி எம்எல்ஏ அல்லது பவரில் எதிர்கட்சியில் ஓரம் கட்டப்பட்டவங்க புதுசாக கட்சி ஆரம்பித்தா இந்த மாதிரி ஒரு டீம் வந்து போயிட்டே தான் இருப்பான். அது ஒரு இஷ்யூவே கிடையாது. பட் இந்த ஐஆர்எஸ் ஆஃபீஸர் சேர்ந்தது முக்கியமான விஷயம். ஏன்னா அவர் வந்து நிறையா எழுதியிருக்காரு, பேசுகிறாரு. அவர் ஹிந்துத்வா லைனை தான் டோ பண்ணுறாருன்னு தெளிவாக தெரியுது. நரேகா ஸ்கீமுக்கு எதிராக பேசுகிறாரு. அதன் பிறகு இது மாநில பிரசிடென்ஷியல் ஃபார்ம் ஆஃப் கவர்மெண்ட் ஸ்டேட் லெவலில் வரணுன்றாரு. இவெல்லாம் ஏதாவது குறைஞ்சபட்ச புத்தி இருக்கவங்க இதை பேசுவானா? ஒரு யூபிஎஸ்சி கேண்டிடேட் பாஸ் பண்ணவர் இதை பேசுகிறாரு. ஸ்டேட் லெவலில் சிஎம்முக்கு டைரக்ட் போஸ்டிங் வேணும் அப்படின்னா எலெக்ஷன்னா சென்ட்ரல் லெவல்லையும் வைக்க வேண்டியது தானே, ஸ்டேட் லெவலில் மட்டும் எதுக்கு வச்சுக்கிறேன்? இங்கே ரொம்ப கரப்ஷன் இருக்குன்னு சொல்கிறார். கரப்ஷன் இதை பற்றி யார் சொல்கிறா? அவர் அருண்ராஜ் பிளாக்ல சொல்றாரு, கரப்ஷனை வந்து சரி பண்ண, கரப்ஷனை ஒழிக்கணும்னா சார், கரப்ஷனை ஒழிக்கிறதுக்கு சிஸ்டத்தை மாற்றினா பிரசிடென்ஷியல் ஃபார்ம் வந்து அது வராமல் போயிடுமா? இன்னும் அதிகமாக போகும். எதாச்சும் அதிகாரம் ப்ளஸ் கரப்ஷன் அமைப்பு, வெறும் கரப்ஷன். இந்த டிபேட் பழைய டிபேட்டு, ஜவஹர்லால் நேரு காலத்திலேயே கான்ஸ்டியூண்ட் அசம்பிளி டிபேட்ஸில் அதிபர் முறை வேண்டாம், பிரிட்டிஷ் முறை தான் வேணும்னு ஏன் சொல்கிறாங்கன்னா, அதிபர் முறையை ஏற்றுக்கணும்னா அது ரொம்ப சுலபமாக அடுத்து டிக்டேட்டர்ஷிப்பில் போய் முடியும். அதனால நமக்கு அதிபர் தேர்தல் வேணான்றாங்க. சரியான பார்வை அது. பன்முகத்தன்மை கொண்ட தேசத்தில் அதுதான் சரியான அணுகுமுறையாக இருக்க முடியும். இதுதான் பிஜேபிக்கு வைத்தறிச்சலை உண்டாக்குது, கோவப்படுத்துது. அதனோட விளைவு தான் இப்படிப்பட்டவர்கள் வந்து உங்களுக்கு வந்து அந்த சிந்தனை உள்ளவர்கள் இப்படி போய் பேசுறதுன்றதெல்லாம். எனக்கு நிறைய எக்ஸ்பர்ட்ஸ் எல்லாம் அமைச்சர்கள் ஆக்கலாம், அவங்கெல்லாம் வந்து தமிழ்நாட்டை பெரிய வளர்ச்சி பாதையை கொண்டுட்டு போவாங்க. எக்ஸ்பர்ட்ஸ் வந்து என்னத்த வளர்ச்சி பாதையில் கொண்டு போவான்? எக்ஸ்பர்ட் வந்து பின்னால் இருக்கணும், பாலிட்டிஷியன் தான் முன்னால் இருக்கணும். மந்திரிக்கு எதுவுமே தெரியாதுன்றது ரொம்ப அபத்தமான எண்ணம். மக்களோட பல்ஸ் மந்திரிக்கு தான் தெரியும். சப்ஜெக்ட் நாலேஜ் வேணால் மந்திரிக்கு தெரியாமல் இருக்கலாம். அதுக்கு நீ எக்ஸ்பர்ட்டை வச்சுக்கோ. எக்ஸ்பர்ட்டை கொண்டு போய் மந்திரி ஆகினா வழங்கிடுவது. ஸோ இது அந்த மேட்டுக்குடித்தனமான அரசியல். இது அதாவது அரசியலை வந்து ஜனநாயகமாக அரசியல் அற்ற தன்மையில் மாற்றுற வேலை தான் இந்த மாதிரியான பேச்சுக்கள்லாம். எனக்கு வந்து என்ன சொன்னீங்க, இது இப்போ என்ன சொன்னீங்க, ஒரு சார்ஜ் ஒன்று சொன்னீங்களே, அவரோட முக்கியமான குற்றச்சாட்டு ஒன்று, கரப்ஷன் அதிகமாக. கரப்ஷன் அதிகமாகிறதுக்கு அதிபர் முறை வந்தால் கரப்ஷன் இல்லாமல் போயிடுமா? இது என்ன புரிதல்? இது என்ன பேச்சு? இதெல்லாம் அது சர்வாதிகாரத்துக்கு தானே எட்டு போகும். இவர்களுக்கு ஜனநாயகத்தின் மீதோ பன்முகத்தன்மை மீதோ நம்பிக்கை இல்லையா? அப்படிப்பட்டவங்க தான் இந்த மாதிரி நரேகா ஸ்கீமை எதிர்ப்பாங்க, பிரசிடென்ஷியல் ஃபார்ம் ஆஃப் கவர்மெண்ட் வரணும்வாங்க. ஒரு மாநில கட்சி தான் ஆரம்பிச்சிருக்காங்க, ஆனால் வந்து அவங்க இந்த மாதிரியான ஒரு மெத்தடையும் அவர் வந்து ப்ரப்போஸ் பண்ணுறாரு. அப்புறம் அவர் கட்சிக்குள்ளே இதில் இந்த மாதிரியான தேர்தல் முறைகளில் குழப்பம் இருக்கோ? விஜய் மட்டும்தான், மற்றவங்களாம் பரவாயில்ல, நம்ம விஜய் மட்டுமே சீஃப் மினிஸ்டர் ஆகிட்டா போதும், அந்த எண்ணத்தில் இதெல்லாம் பேசுகிறாங்களா?
இல்லை அது ரொம்ப தவறான எண்ணம். அப்படி இருந்ததுன்னா ஒரு தனி மனிதனால என்ன செய்ய முடியும்? நம்ம சிஸ்டம் வந்து பார்லிமெண்ட்ரி டெமோக்ரஸி சிஸ்டம். தனிநபரே கிடையாது. பிரதம மந்திரின்னு சொல்லி ஓட்டே போடுறது கிடையாது. மோடியோ, வாஜ்பாயோ, அது ராஜீவ் காந்தியோ கிடையவே கிடையாது. அப்படி நடைமுறையில் அதை மாற்றுறதுக்கு பிஜேபி முயற்சி பண்ணுது. அதை தான் ஸ்டேட் லெவலில் பண்ணணும்னு இவர் பேசுகிறாரு. முதல்ல ஸ்டேட் லெவலில் எப்படி நீ பண்ணுவ? நேஷனல் லெவலில் பண்ணு நீ கேளு, ஒரு லாஜிக் உண்டு. அதை ஏற்றுக்க மாட்டோம், பட் லாஜிக் உண்டு. ஸ்டேட் லெவலில் கேட்கறதுல லாஜிக்கும் கிடையாது, அரசியல் நேர்மையும் கிடையாது. அரசியலற்ற தன்மையாக அரசியலை மாற்றுறது அதுதான் இவரை போன்ற நபர்களோட வேலை. அவருடைய ராஜினாமாவை மின்னல் வேகத்தில் மத்திய அரசு ஏற்றுக்கொண்டதை பார்த்தால் அவர் யார் என்ற சந்தேகம் உங்களுக்கு வருவது எழுவது இயல்பானது. சசிகாந்த் செந்திலோட ராஜினாமாவை ஏற்றுக்கொள்வதற்கு ஐ திங்க் 4 வருடங்களோ 5 வருடங்களோ ஆனது. போராடி தான் அது ஏற்றுக்கொள்ளப்பட்டதா, இல்லாட்டி அவர் தேர்தலே கண்டெஸ்ட் பண்ணியிருக்க முடியாது சசி. இங்கே இந்த நபர் முதல் நாள் ராஜினாமா செய்கிறார், அடுத்த நாள் அவர் ராஜினாமா ஏற்றுக்கொள்ளப்படுகிறது. அப்போ இவர் யாருடைய நபர்? இன்னொரு விஷயம் நீங்கள் கவனிக்கணும். ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ட்ரெண்ட் என்னன்னா, கிறிஸ்டியன் கம்யூனிட்டிக்குள்ள ஒரு செக்ஷன், ஐ ரிப்பீட், கிறிஸ்டியன் கம்யூனிட்டிக்குள்ள தமிழ்நாட்டில் இருக்க ஒரு செக்ஷன் வந்து விஜய் கிட்ட போகிறாங்க. அது எந்த அஃபினிட்டியில் போகிறாங்க? கிறிஸ்டியன் அஃபினிட்டியில் போகிறாங்க. இது ஆபத்தான அரசியல் இல்லையா? இது ஆபத்தான அரசியலே கிடையாது அவங்களுக்கு. இது எப்படி நீங்கள் ஏற்றுப்பீங்க? நீங்கள் தொழிலதிபர்கள் போகிறாங்க, அதிகாரிகள் போகிறாங்க. ஆக இதையும் வந்து அவர் ரசிக்கிறார் என்று தான் எனக்கு தோன்றுகிறது. அந்த கார்டை அவங்க கையில் எடுக்கிறாங்க. ஒரு மாற்றத்தை நோக்கிய ஒரு அரசை கொண்டு வரணும், நம்ம வந்து வளர்ச்சியை நோக்கி போகணும் அப்படின்னு நினைக்கிற விஜய் ஒருத்தரை கட்சியில் சேர்க்கும் பொழுது அவங்க என்ன ஒரு ஐடியாவில் இருக்காங்க, அவங்களுடைய பழைய வரலாறுகள் என்ன, அந்த சிந்தனைகள் நம்ம கட்சிக்கு ஒத்து போகுதா இல்லை, இதெல்லாம் பார்த்து தானே சேர்க்கணும். அப்பெல்லாம் பார்த்து சேர்க்க முடியாது. யூபிஎஸ்சி எக்ஸாம் எழுதுற மாதிரி ப்ரிலிம்ஸ் மெயின் இன்டர்வியூ வச்சு எடுக்க முடியும். பொதுச்செயலாளர்னு போட்டு விட்டாங்க. ஏங்க இந்தியாலேயேங்க உறுப்பினர் ஆகிறதுக்கு கஷ்டமான கட்சி கம்யூனிஸ்ட் கட்சி. அதனால தான் அது உருப்பிடாம இருக்குது. அவ்வளோ சீக்கிரம் நீங்கள் உறுப்பினர் ஆகிட முடியாது. அதுக்கு 1000 டெஸ்ட் வைப்பாங்க முதல்ல. அப்புறம் வந்து உங்களை வந்து கண்காணிப்பாங்க. அதுக்கு பிறகு வந்து நீங்கள் வந்து ஆதரவாளர்களாக நட்பு சக்தியாக இருக்கலாம், அப்புறம் தான் உறுப்பினர் ஆவாங்க. சிபிஎம் சிபிஐலாம், குறிப்பாக சிபிஎம்லாம் நீங்கள் வந்து உறுப்பினராகவே முடியாது. ரிஜிட் ஃபார்மேட். அது அவங்க அரசியலாக பார்க்குறாங்க. ஆனால் ஒரு வெகுஜன ஜனநாயகத்தில் அந்த வேலைக்கு ஆகாது. அது கொத்தாக தான் சேர்ப்பான் உள்ள. இது தவிர்க்க முடியாது. இட்ஸ் அ ப்ரைஸ் ஃபார் யுவர் டெமோக்ரஸி. நீங்கள் என்ட்ரி லெவலில் 1000 செக்ஸை வச்சிங்கன்னா சித்தாந்தத்தை வச்சு கம்யூனிஸ்டுகளை தானே பண்ணிகிட்ருக்காங்க. சரி, அந்த நோக்கம் உயர்வானதுங்க. அதை நான் குறைச்சி மதிப்பிடல அவங்கள. எஸ், தேர் எய்ம்ஸ் ஆர் லாஃப்டி. பட் நடைமுறையில் ஏன் நீங்கள் வந்து தமிழ்நாட்டில் வந்து 1% கீழே தான், 2 லெஃப்ட்டும் சேர்த்து அரௌண்டு 1%ன்றாங்க. ஏன் வளரல? அந்த மெத்தடாலஜியை ஆட்டிடியூடை நீங்கள் புதுசாக கட்சி ஆரம்பிக்கிறவங்க எல்லாம் பண்ணவே முடியாது. இங்கே மோர் நம்பர் ஆஃப் சீட்ஸ் யூ ஷோ, அதான் உன்னுடைய பலம். எனக்கு 1 கோடி பேர் உறுப்பினர் இருக்கான்வான். அதில் பாதி பேர் அங்கேயும் இருப்பான் இங்கேயும் இருப்பான், ஃப்ளோட்டிங்காக தான் இருப்பான். திமுகலையும் கார்டு வச்சுருப்பான், ஏடிஎம்கலையும் கார்டு வச்சுருப்பான். அது மாதிரி ஒரு வெகுஜன இயக்கம் தான் விஜய். அவர் ஒன்றும் மாற்று அரசியல் கிடையாது. ஓகே, விஜய் சுத்தமாக மாற்று அரசியல் கிடையாது. அவர் திமுக கொள்கை தான் என் கொள்கைன்றாரு. அவர் திமுகவை இருந்துட்டு போகிறாம நீங்கள் எதுக்கு? அப்புறம் கொள்கை எதிரி வேற, அரசியல் எதிரி. அது எப்படிங்க கொள்கை எதிரி வேறையா, அரசியல் எதிரி வேறையா இருக்க முடியும்? 2 ஒன்றா தானங்க இருக்க முடியும். செக்யூலர் அண்ட் இன்க்ளூசிவ் பாலிடிக்ஸ். அது எல்லாரும் அப்படிதான். அங்கே எனக்கு வந்து கொள்கை எதிரி பிஜேபி, அரசியல் எதிரி திமுகனா கொள்கை எதிரி தான் மெயின். அப்போ திமுக எதுக்கு எதிர்க்கிற நீ? திமுகவோடய போயிடலாம்ல. திமுக எதிர்க்க வேண்டிய அவசியம் உங்களுக்கு என்ன வந்தது? கொள்கை எதிரி, அரசியல் எதிரி. எங்களோட பெரும்பாலான கொள்கைகள் திமுக இருந்துட்டு போடுவேன், நீங்கள் எதுக்கு? அதனால் இந்த குழப்பம் நீடிக்குது. அவங்க ஒன்றும் பெரிய மாற்றத்துக்கான தூதுவர்கள் கிடையாது அவங்க. அண்ட் பிஜேபி இன்ஃப்ளூயன்ஸ் விஜய் கட்சியில் அதிகமாக இருக்கும்னு தான் எனக்கு தோணுது. ஏன்னா சிலருடைய வருகை, சிலருடைய ராஜினாமாக்கள் உடனடியாக ஏற்றுக்கொள்ளப்படுவது, அந்த கட்சியில் நடக்கக்கூடிய சில விஷயங்கள், விஜயோட அணுகுமுறை, இதெல்லாம் வந்து உங்களுக்கு வந்து அப்புறம் வந்து கிறிஸ்டியன் ஓட்ஸுக்கான ஒரு ஃபல்கரமாக அவர் மாறிட்டு இருக்காரோன்னு எனக்கு தோணுது. எ செக்ஷன் ஆஃப் கிறிஸ்டியன் பாப்புலேஷனில் இருக்கக்கூடிய டாப் பீப்புள் வந்து அவரை நோக்கி இன்னைக்கு நகர்றாங்க. இண்டஸ்ட்ரியலிஸ்ட்டு, ஆர்டிஸ்ட்ஸு, ரைட்டர்ஸு, ஜேர்னலிஸ்ட்டு. ஸோ கிராஸ் செக்ஷன் ஆஃப் பீப்புளில் இருக்கக்கூடிய கிறிஸ்டியன்ஸுக்கு ரொம்ப மினிஸ்கியூலாக அது இருக்கலாம், நான் ஒத்துக்கிறேன். இட்ஸ் வெரி மினிஸ்கியூல், பட் நகர்றாங்க. அப்போ இதெல்லாம் வந்து உங்களுக்கு வந்து ஒரு திஸ் இஸ் டிஸ்அட்வான்டேஜ் ஃபார் டிஎம்கே. ஏன்னா அந்த ஓட்டு வந்து மோர் தென் முஸ்லிம்ஸ், கிறிஸ்டியன் ஓட்ஸ் இந்த தடவை வந்து பிஜேபிக்கு, ஏடிஎம்கே, டிஎம்கேக்கு தான் போகுது. மேபி ஒன் ஆஃப் த ஃபேக்டர்ஸ் காங்கிரஸ் கூட இருக்கிறதால கூட இருக்கலாம், பட் டிஎம்கேக்கு தான் அது போகுது. மைனாரிட்டிஸ்னாலே திமுக பக்கம், அந்த பக்கம் போகிறாங்க. குறிப்பாக கிறிஸ்டியன்ஸ், முஸ்லீம்ஸாவது வந்து மாறி மாறி குத்துவாங்க. கிறிஸ்டியன்ஸ் வந்து கிட்டத்தட்ட ஓவர் 80% இவங்களோட தான் போகிறாங்க. டிஎம்கேவோட தான் போகிறாங்க. நான் விஜய் ஃபேக்டர் வரும்போது அது வெளியில் வருது.
விஜய் ஃபேக்டர் வரும்போது அது நார்மலாக வெளியில் போகுது, விச் இஸ் டிஸ்அட்வான்டேஜ் ஃபார் டிஎம்கே. ஓகே. இப்போ நார்மலாக சார் இப்போ நம்ம விஜயகாந்த் கட்சி ஆரம்பிச்ச போது பார்த்தோம், பண்டுரி ராமச்சந்திரன் அவர் வந்து கையில் வச்சுருந்தார், அவரை உள்ளே கொண்டு வந்தார். மற்றவர்களுமே கட்சி ஆரம்பிக்கும் பொழுது ஒரு அரசியல் அனுபவம் வாய்ந்தவர்களை இல்லை தாங்களே ஒரு எக்ஸ்பர்ட்டாக அதில் இருந்தவங்க தான். ஆனால் இப்போ விஜயோட கட்சியில் பார்த்தோம் அப்படின்னா அப்படிப்பட்டவர்கள் சேர்றதுக்கு பதிலாக பெரும்பாலும் அரசியலில் ஒரு ஃபியூச்சர் இல்லாதவங்க, இல்லை இப்படி ஒரு ஆஃபீஸரு, இல்லை ரொம்ப வந்து அரசியலை வந்து களத்துக்கு போகாமலேயே பேசுகிறவங்க, இவங்களாமே சேர்ந்து தான் அந்த கட்சியாக ஒரு தோற்றம் வந்து இருக்கு. ஏன் வந்து இந்த அனுபவஸ்தர்களை விஜய் உள்ள எடுக்க மாட்டாரு? அவருக்கு ஒரு இன்செக்யூரிட்டி இருக்கு, அவங்க வந்தால் பெரிய ஆளாயிடுவாங்க அப்படின்னு. காம்பினேஷன் ஆஃப் ஃபேக்டர்ஸ் இருக்கலாம். வந்தாங்கன்னா தன்னை சாப்பிட்ருவாங்கன்ற எண்ணம் இருக்கலாம். இல்லாட்டி இவங்கெல்லாம் வந்து ஓல்டு ஜென்ரேஷன், எனக்கு வேண்டாம், ஐ நீட் ஃப்ரெஷ் லுக். அது ஒரு விதத்தில் வந்து ஃப்ரெஷ் லுக்குன்றது தேவையான ஒன்று தான். நீங்கள் எனக்கு வந்து ஓல்டு ஜென்ரேஷனே வேணான்றது வந்து அது ஒன்றும் தப்பு ரைட்டுலாம் எதுவுமே கிடையாது அதில் வந்து. ஏன்னா அந்த பழசு வந்து இந்த விஷயங்களை பார்க்கவே செய்யாது அப்படின்னா. ஏன்னா இன்றைக்கி ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் பீரியடில் தான் அது ஹோல் வேர்ல்டு இஸ் மூவிங் டுவர்ட்ஸ், எஸ்பெஷலி டெக்னாலஜிக்கல் டிரான்ஸ்ஃபர்மேஷன் வந்து இன்றைக்கி எங்கேயோ போயிட்டுருக்குது. இன்ஃபேக்ட் இப்போ பிரசாந்த் கிஷோர் காங்கிரஸோட அந்த ஒரு 6 மாதமோ என்னமோ இருந்து அப்புறம் ஒத்து வராமல் வெளியில் வந்தார்ல, அப்போ அவர் ராகுல் காந்திக்கு கொடுத்த அட்வைஸ் வந்து என்னென்னா வந்து இந்த சோஷியல் மீடியாவில் யாருக்கெல்லாம் உங்கள் கட்சியில் ப்ரெசன்ஸ் இல்லையோ அவங்கள தூக்கி வெளில போட்டு, அதாவது கட்சியில் இருக்க நிர்வாகிகள், தொண்டர்கள் இல்லை, கட்சியோட நிர்வாகிகள் இருக்காங்கல்ல, சின்ன லெவல்லேருந்து கிளைக்கழகத்துலேருந்து, ஒன்றிய கழகத்துலேருந்து, மாவட்ட கழகத்துலேருந்து, மாவட்ட அளவில், அப்புறம் ஸ்டேட் லெவலில் வரக்கூடிய பார்ட்டி கேடர்ஸ் இருப்பான் இல்லையா, ஒரு ஒன்றிய செயலாளராக இருப்பான், அந்த லெவல்லேருந்து நீ ஆரம்பிச்சுனா நாட் கேடர்ஸ். அவன் இப்போ சோஷியல் மீடியாவில் அவனுக்கு ப்ரெசன்ஸ் இல்லைன்னா அவனை தூக்கிடு, அந்த பதவியிலேருந்து தூக்கிடு. ஏன்னா சோஷியல் மீடியாவில் ப்ரெசன்ஸ் இருக்கவனுக்கு தான் வந்து இனிமேல் இந்த பாலிடிக்ஸ் ஹேண்டில் பண்ண முடியும். திஸ் இஸ் ஒன் ஆஃப் த குரூஷியல் அட்வைஸ் he has given to ராகுல் காந்தி. நான் இது ரொம்ப முக்கியமான ஒருவரிடமிருந்து கேள்விப்பட்டது. அது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு அட்வைஸ். இப்போ ஓல்டு கார்டுக்கு வந்து இப்போ சோஷியல் மீடியா பர்சன்ஸை பற்றின முக்கியத்துவம் இருக்குது. அதாவது டூல்ஸ் ஹேண்டில் பண்ணுறதுல அது ஒரு இன்ஹிபிஷன் இருக்கும். அதை பற்றி கவலைப்படாமல் அதுக்கு அட்மினை போட்டுட்டு, பட் யூ ஷுட் என்ஷூர் யுவர் ப்ரெசன்ஸ் இன்னு நீயே டீல் பண்ணி நான் சொல்லலை. நீ அதை சோஷியல் மீடியா ஹேண்ட்லர்ஸை வச்சு கூட நீ பண்ணிக்கோ, அட்மினை வச்சு பண்ணிக்கோ, பட் யூ மஸ்ட் ஹேவ் அ ப்ரெசன்ஸ் இன் சோஷியல் மீடியா. அந்த மாதிரி இல்லாதவனை எம்எல்ஏவாவோ, ஒன்றிய செயலாளராவோ, வட்ட செயலாளராவோ, ஏன் மத்திய மந்திரியாவோட வச்சுக்காத, தூக்கி அடி, ரூத்லெஸ்ஸான ஒரு அட்வைஸ் கொடுக்கப்பட்டிருக்கு. இது ரொம்ப உங்களுக்கு வந்து மாறி வரும் காலங்களுக்கு ஏற்ப தன்னை தகவமைத்துக் கொள்ளக்கூடிய ஆஸ்பெக்ட்ஸ் இது எல்லாமே உங்களுக்கு வந்து. இப்போ இதில் வந்து நீங்கள் வந்து விஜயோட ஃபேக்டரை நீங்கள் பார்த்தீங்கன்னா, விஜய் அந்த புதிய நபர்கள் வருது, அவங்களுக்கு சோஷியல் மீடியாலெல்லாம் ப்ராக்டிஸ் இருக்குது. இது வந்து வெறும் சோஷியல் மீடியா பர்சன்ஸை வச்சு நீ ஜெயிச்சிட முடியாது. பொலிட்டிக்கல் ரூட்ஸ் இருக்கணும். ஆக்சுவல் பாலிடிக்ஸுக்கு வந்து சோஷியல் மீடியாவை பயன்படுத்தணும், நாட் அட் த காஸ்ட் ஆஃப் பொலிட்டிக்கல் இஷ்யூஸ். அது ரொம்ப முட்டாள்தனமான பார்வை. இப்போ காங்கிரஸுக்கு ப்ரெசன்ஸ் இருக்குது, காஷ்மீர்லேருந்து கன்னியாகுமரி வரைக்கும் காங்கிரஸுக்கு வந்து பஹல்காமில் காங்கிரஸுக்கு ஒரு கிளை இருக்குங்க. எங்கள் கன்னியாகுமரியில் வந்தாலும் காங்கிரஸுக்கு ஒரு கிளை இருக்கும், 5 ஓட்டு கூட இருக்கும், ஆனால் அவனுக்கு ப்ரெசன்ஸ் இருக்குது. நேஷனல் ப்ரெசன்ஸ் காங்கிரஸுக்கு தான் இருக்குது. ஆனால் அந்த கட்சி ஏன் வந்து பின்தங்குது? சோஷியல் மீடியா டெக்னாலஜிக்கலோட டெவலப்மெண்ட்டை மோடி ஆரம்பத்திலே கண்டுபிடிச்சிக்கிட்டாரு, இவங்க லேட்டாக கண்டுபிடிக்கிறாங்க. மோடி வாஸ் அன் ஏர்லி ஸ்டார்டர், இவங்கெல்லாம் பின்னால் வராங்க இன்னைக்கு. இப்போ விஜய் கட்சியில் வந்து இவங்க வெறும் சோஷியல் மீடியா பர்சன்ஸை வச்சுட்டு ஹேண்டில் பண்ண முடியாது. ஆக்சுவல் பாலிடிக்ஸ் ஆனால் இப்போ அருண்ராஜ் விகடன் யூடியூப் சேனலுக்கு பேட்டி கொடுக்குறாரு, அது ஒரு டெக்னாலஜிக்கல் டெவலப்மெண்ட்டு. அது வேற இந்த லேயரில் தான், அப்பர் லேயரில் தான். ஆக்சுவலாக நீங்கள் உள்ளே போய் பார்த்தீங்கன்னா அவர் சொல்கிறது தான் முக்கியம். அவர் என்ன மாதிரியான கருத்துக்களை வெளிப்படுத்துகிறாருன்னு பார்க்கும்போது அவர் கண்டிப்பாக வந்து ஒரு சாஃப்ட் சங்கியாக தான் இருப்பாரோன்ற சந்தேகம் எழுவது இயல்பானது. மன்ரேகாவெல்லாம் வந்து அவர் இது சொல்கிறார், வந்து விவசாயத்துக்கு ஆளே கிடைக்க மாட்டாங்க. இது ரொம்ப சகஜமாக இங்கே இருக்கக்கூடிய சிறு முதலாளிகள், குறு முதலாளிகள், குறுங்குழு முதலாளிகள் வைக்கக்கூடிய குற்றச்சாட்டு. நீ கொடு, மார்க்கெட் ரேட்டை கொடு, அவன் ஒரு நாளைக்கு 200 ரூபாய் கொடுக்குறான்னா நீ 300 ரூபாய் கொடு, உங்கள்கிட்ட இல்லை. இந்த ஸ்கீமுக்கு எதிராக 20 வருடங்களாக வைக்கப்படுகிற குற்றச்சாட்டு விவசாயத்துக்கு ஆள் கிடைக்கல, விவசாயத்துக்கு ஆள் கிடைக்கல, விவசாயத்துக்கு ஆள் கிடைக்கல. நீ வரவனுக்கு ஏற்ற சம்பளத்தை கொடுக்கலன்னா அவன் எப்படி வருவான்? நீ வந்து இப்போ காசு முதலீடு போட்டு நீ எடுக்கிற, நீ வந்து அதிக லாபம் வர இடத்துல தானே விற்கிற. அப்போ லேபர் மார்க்கெட் டிசைட் பண்ணது உன் வாய் தான் சொல்லுது. அந்த மார்க்கெட் நுரேகால வந்து 300 ரூபாய் ஒரு நாளைக்கு கொடுக்குதுன்னா நீ 350 ரூபாய் கொடு, 400 ரூபாய் கொடு. அங்கே வரும்போது மட்டும் மார்க்கெட் ஃபோர்ஸஸை நீ ஏற்றுக்க மாட்டேன்ற. இதுதான் வந்து சங்கீஸோட ஆர்குமெண்ட்டு, இங்கே வந்து நுரேகாவுக்கு எதிராக இருக்கவங்களோட ஆர்குமெண்ட்டு. இதை வந்து ஒரு அதிகாரியாக இருந்த வரைக்கும் அவர் எக்கோ பண்ணால் அது பிரச்சனை இல்லை, அது அவரோட உரிமை, நம்ம கடந்து போயிடலாம். ஈவன் அன் ஐஆர்எஸ் ஆஃபீஸர் ஹஸ் அ ரைட் டு கிரிட்டிசைஸ் கவர்மெண்ட் ஸ்கீம்ஸ்.
அது நம்ம ஈஸியாக கடந்து போயிடலாம். அதுக்கு பதில் சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. நரேகா ஸ்கீமை பற்றி எவ்வளோ பேருக்கு எவ்வளோ பார்வை இருக்குது, இவரோட பார்வை இது, அது அவருடைய உரிமைன்னு போயிடலாம். ஆனால் ஒரு கட்சியோட பொதுச் செயலாளராக ஆன அடுத்த நாளே இந்த மாதிரி ஒரு பேட்டியை கொடுக்குறீங்கன்னா அப்போ யார் நீங்கள் யார்? இது விஜயோட கருத்து தான். இப்போ ஸ்டேட் லெவலில் பிரசிடென்ஷியல் ஃபார்ம் வரணும், நரேகா ஸ்கீமுக்கு எதிரெல்லாம் வந்து விஜயோட கருத்தா, இது அருண்ராஜோட கருத்தா அல்லது தாவேக்காவோட கருத்தா? விஜய் தான் கிளாரிஃபை பண்ணணும். இது 100 நாள் வேலை திட்டத்துக்கு எதிராக விஜய் பேச சொல்லுங்க. பல விஷயங்களில் விஜய்க்கு ஸ்டாண்டே இல்லையாங்க. வாயை திறக்க மாட்டேங்கிறாருல. குரூஷியல் இஷ்யூவில் வாயை திறக்கணும் இல்லை. சும்மா வக்ஃபு சட்டம், மும்மொழி சட்டம், இதுக்கு நீட்டுக்கெல்லாம் மட்டும் பேசினா பத்தாது. இதெல்லாம் தான் குரூஷியல் இஷ்யூஸ். தீஸ் ஆர் ஆல் குரூஷியல் இஷ்யூஸ். இதில் நீங்கள் வாயை திறக்கலன்னா நரேகா ஸ்கீமை பற்றி உங்கள் கருத்து நான் சொல்லு. மகாத்மா காந்தி ஊரக வேலைவாய்ப்பு திட்டம் தொடரணுமா வேணாமா? அப்போ அந்த இதிலெல்லாம் நீ ஸ்டாண்ட் எடுக்காமல் தப்பிச்சு போக முடியாது. நாட் டேக்கிங் எ ஸ்டாண்ட் இஸ் ஆல்சோ எ ஸ்டாண்ட். கருத்து இல்லாமல் இருப்பது என்பது ஒரு கருத்து தான். அது பொதுவாக ஆளும் வர்க்கத்தோட கருத்தா, அதுவும் பெரும்பான்மை வாதம் வலுவாக நிலவக்கூடிய ஒரு தேசத்தில் அந்த பெரும்பான்மை வாதத்தோட அலைன் ஆகிற கருத்தாக தான் கருத்து இல்லாதவனோட ஸ்டாண்டை நம்ம எடுத்துக்கணும். அதுதான் இப்போ விஜயோட ஸ்டாண்டா, அருண்ராஜோட ஸ்பீச் தான் விஜயோட ஸ்டாண்ட் தான் நம்ம எடுத்துக்க முடியாது. அதெல்லாம் ஒரு கொள்கை பரப்பு செயலாளர் இந்த பதவி கொடுத்துருக்காங்க. 1000 பிரச்சனை இருக்கு நாட்டில். கொள்கை பரப்பு பொதுச் செயலாளர். வெரி குட். 1000 பிரச்சனை நாட்டில் இருக்குது. நீ எதை பேசுகிற? பிரசிடென்ஷியல் ஃபார்மை பற்றி பேசுகிறீங்க, நரேகா ஸ்கீமை பற்றி பேசுங்க. ரொம்ப முக்கியமாக இன்றைக்கி இதெல்லாம் பிஜேபியோட பாலிசி சார். லைட்னிங் ஸ்பீடில் அவரோட ரெசிக்னேஷன் அக்செப்ட் பண்ணுறாங்க, விஆர்எஸ் கொடுக்குறாங்க. எப்படி கொடுப்பாங்க? இது வரைக்கும் யாரு கொடுத்தது? பிஜேபி மாதிரி கொடுத்த 10 நாளில் அவர் கொடுத்த 2 நாளில் அவர் வந்து இங்கே சேர்றாரு. ப்ளஸ் ஒய் பிளாக்ஸ் ஒய் கொள்கை பிடிச்சு போச்சுன்னு சொல்றாரு. கொள்கை பிடிச்சாலும் இல்லை அவர் வந்ததை நான் குறை சொல்லலை. அது அவரோட உரிமை. கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா அவரோட ரெசிக்னேஷனை அக்செப்ட் பண்ணிக்கிட்ட ஸ்பீடு இருக்குல்ல, விச் இஸ் இன்ட்ரெஸ்டிங். அப்படி கொடுக்க மாட்டான். சசிகாந்த் செந்தில் 5 வருஷம் ஓட விட்டாங்க. காஷ்மீரில் ஒருத்தனை ரெசிக்னேஷனை அக்செப்ட் பண்ணாமல் மறுபடியும் ப்ரெஷர் பண்ணி அவனை மறுபடியும் ஆஃபீஸராக ஆகிட்டானுங்க. சில பேருக்கு இன்ன வரைக்கும் அந்த கேரளாவில் சசியோட சேர்ந்து கண்ணன் கோபிநாத், இப்போ மெமரி கோஸ் கரெக்ட், திஸ் இஸ் சப்ஜெக்ட் டு கரெக்ஷன், ஸ்டில் இட்ஸ் நாட் அக்செப்டட், சப்ஜெக்ட் டு கரெக்ஷன். அப்படி அக்செப்ட் பண்ணியிருந்தாங்கன்னா அது 6 வருஷம் பொறுத்து பண்ணியிருக்காங்கன்னு அர்த்தம். சிவில் சர்வீஸ்லேருந்து வெளில போகிறோம்னா அவ்வளோ சீக்கிரம் இந்த கவர்மெண்ட் மோடி கவர்மெண்ட் விடுறது இல்லை. வேர் ஃபார் திஸ் மேன், இன்னைக்கு அவர் பாட்னாவில் இருக்காரு, ஜாயின்ட் கமிஷனர் அண்ட் அடிஷனல் கமிஷனர், ஜாயின்ட் கமிஷனர். இன்னைக்கு ரிசைன் பண்ணுறாரு, நாளைக்கு அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க. அப்படிலாம் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா என்னைக்குமே ஆக்ட் பண்ணதில்லை. நான் சொல்கிறேன், எனக்கு தெரியும். யூபிஎஸ்சி பாஸ் பண்ணிட்டு போய் சிவில் சர்வெண்ட்டாக இருக்கும். தேர் த பேக் போன் ஆஃப் த அட்மினிஸ்ட்ரேஷன். ஐஏஎஸ், ஐபிஎஸ், ஐஆர்எஸ், ஐஏஎஸ், 24 சர்வீஸ் இருக்கு. வேகன்சிஸ் வேற நிறைய இருக்குது. லைட்னிங் ஸ்பீட்லலாம் குறைஞ்சது 6 மாசமா அது அவங்க, அன்லெஸ் யூ ஹாவ் சம் மெடிக்கல் கிரவுண்ட்ஸ் அந்த மாதிரி இருந்தனால, மெடிக்கல் எமர்ஜென்சிஸ் ஆர் மெடிக்கல் கிரவுண்ட்ஸ் இருந்ததுன்னா இன்னைக்கு கொடுக்குறா, நாளைக்கு அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க. மறுநாள் போய் விஜய் கட்சியில் சேர்ற ஒரு ஆஃபீஸருக்கு 24 மணி நேரத்துக்குள்ள விஆர்எஸ் கிளியர் பண்ணி ஐஆர்எஸ் ஆஃபீஸரை மோடி கவர்மெண்ட் அனுப்புதுன்னா அது பெரிய விஷயமா, சாதாரண விஷயம். அதில் பாஜகவுக்கும் ஒரு ரோல் இருக்குன்னு அதைத்தான் நான் கேட்குறேன். இவ்வளோ நேரம் எனி சிவில் சர்வெண்ட்டை வந்து ரெசிக்னேஷன் அக்செப்ட், நம்ம சசிகலாம் 4 வருஷமோ 5 வருஷமோ ஆச்சு. ப்ரெஷர் மேலே ப்ரெஷர் போட்டு தான் எடுக்க முடிஞ்சது. அவர் பிஜேபியில் சேர்ந்து தான் அக்செப்ட் பண்ணியிருப்பாங்க. பிஜேபியில் சேர்ந்து அண்ணாமலை அக்செப்ட் பண்ணானுங்களே. சசி வந்து பிஜேபியில் சேர்ந்து அன்னைக்கு காலையில, இப்போ இவருக்காவது முதல் நாள் அடுத்த நாள், அவருக்கு அன்னைக்கு காலையில இல்லை 1 ஹவர்லேயே கூட பண்ணிடுவானுங்க. அப்போ நீங்கள் இதெல்லாம் பண்ணும்போது நீங்கள் யார்? ப்ளஸ் நீங்கள் எதெல்லாம் பேசுகிறீங்க? விஜய் கட்சியில் சேர்றதுக்கு முன்னால் பேசுறதா கூட 10% நம்ம விட்டுடலாம். இல்லைங்க, அது சேர்றதுக்கு மேலே 1000 பேசுவாங்க. இப்போ பேசினாராங்க, சேர்ந்து அடுத்த நாளும் பேசுகிறேன், விளக்கமும் கொடுக்குறாரு. அப்போ உங்கள் ரெசிக்னேஷனை 24 மணி நேரத்தில் மோடி கவர்மெண்ட் அவசரமாக அக்செப்ட் பண்ணுறது, நீங்கள் போய் ஒரு கட்சியில் சேர்றது, சேர்ந்த உடனே மோடிக்கு பிடிச்சதெல்லாம் பேசுறது. மோடிக்கு பிடிச்சது இதெல்லாம், மோடிக்கு பிடிச்சதெல்லாம் பேசுகிறாரு அவர். அது விஜய்க்கு பிடிக்குதா இல்லையான்னு விஜய் தான் சொல்லணும். இது விஜய்க்கு தெரியாமல் நடந்திருந்ததுன்னா ஆபத்தானது, விஜய்க்கு தெரிஞ்சு நடந்திருந்ததுன்னா அதை விட ஆபத்தானது. நெருங்கிய நண்பராக தான் இருந்திருக்காரு 4-5 வருஷம். இல்லை அது இல்லை, இந்த பேட்டி இப்படிப்பட்ட கருத்துக்களை முதிர்ந்த முத்துக்கள் இருக்குல்ல, இந்த முத்துக்கள் எல்லாம் உதிர்த்துருக்காருல்ல, இது விஜய்க்கு தெரிஞ்சு நடந்தா தெரியாமல் நடந்தா? தெரிஞ்சு நடந்திருந்ததுன்னா டேஞ்சரஸ், தெரியாமல் நடந்திருந்ததுன்னா டேஞ்சரஸ் ப்ளஸ் ஆக்வர்டு. அந்த பேட்டிக்கு அப்புறம் அவரை எதுவும் கொடுக்கக்கூடாதுன்னு சொன்னதாக ஒரு தகவலும் இருக்கு. சொல்லிட்டார்ல, எதுவும் சொல்லிட்டார்ல. இது முதல்ல இந்த கேக் ஆர்டர் போட்டிருக்கோம்ல, கேக் ஆர்டர் போட்டு கூட ஒரு பிரயோஜனமும் கிடையாது. தாட் இட் செல்ஃப் ராங், தாட் இட் செல்ஃப் இஸ் ராங். சரி, அந்த நபரை நீங்கள் ஏன் வச்சிருக்கீங்க? சரி, அவருக்கு அந்த கருத்துக்கான உரிமை இருக்கு. நான் இப்பயும் சொல்கிறேன், ஐஆர்எஸ் அதிகாரி அந்த கருத்து சொல்கிறதுக்கு உரிமை இருக்குது. விஜய் கட்சியிலேயே அந்த கருத்தை சொல்கிற உரிமை இருக்குது. நமக்கு பிரச்சனை அருண்ராஜ் ஐஆர்எஸ் அதிகாரி அருண்ராஜோட இல்லை, நம்ம பிரச்சனை விஜயோட.
அருண்ராஜுக்கு எதை வேணா பேச உரிமை இருக்காது, அவரோட அடிப்படை உரிமை அது, இஸ் பர்த் ரைட். இவர் அமைதியா இருக்காருல்ல விஜய், இதுதான் ஆபத்தானது. ஓகே சார், நிறைய விஷயங்கள் நம்ம பேசணும். பாமகல இருந்து விஜய் வரைக்கும் என்ன நடக்குது அப்படின்றத பொறுத்திருந்து பார்க்கலாம். உன் நேரத்துக்கும் கருத்து நன்றி சார்.